நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்குள் நான் எனக்குள் நீ தொடரின் 2வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மூர்த்தி மரகதம் தம்பதிகளுக்கு மொத்தம் 2 பிள்ளைகள். மூத்தவர் லக்ஷ்மணமூர்த்தி, இளையவர் சந்தானமூர்த்தி. மோகன் தாத்தா சொன்னது போல் மூர்த்தியின் ஜெராக்ஸ் தான் லக்ஷ்மணமூர்த்தி. தகப்பனை போல் சாந்தமான குணமுள்ளவர். தாயும் அப்படித்தான். ஆனால் கண்டிப்பானவர். பாசம் காட்டும் நேரத்தில் பாசத்தை காட்டுவார், கண்டிக்கும் நேரத்தில் கண்டிப்பார். சில வருடத்திற்கு முன்னர் தான் உடல்நலக் குறைவால் மூர்த்தி தவறினார். அவர் போன நாட்களிலிருந்து மரகதம் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவரின் பொறுப்பில்தான் அந்த குடும்பமே இயங்குகிறது. ஒரு சமயம் அவர் கண்டிப்போடு செயல்பட்டாலும் பல சமயம் தன் குடும்பத்தினருடன் அன்பாகத்தான் பழகுவார். மூர்த்தியின் மனைவி அன்னம். இவர் அப்படியே தன் கணவனுக்கு எதிர்மறை. எந்நேரமும் இவருக்கு கோபம் மூக்கின் மேல் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவரை திட்டாமல் அவருக்கு நாள் ஓடாது. இவரை பற்றி கதையின் போக்கில் இன்னும் தெரிந்து கொள்ளும். லக்ஷ்மணமூர்த்தி அன்னம் தம்பதியருக்கு 2 ஆண் பிள்ளைகள். மூத்தவன் விதார்த். இவன் அப்படியே தன் தாத்தா மற்றும் தந்தை போன்றவன். மிகவும் சாதுவானவன். விதார்த்துக்கு சில வருடத்திற்கு முன்னர் தான் திருமணமானது. மனைவி பெயர் சுமிதா. வாயில்லா பூச்சி. சிறு வயதிலிருந்தே பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவள். கல்லூரி படிப்பு முடித்திருந்தாலும் கூட சுயமாக முடிவெடுக்க தெரியாது. அவளின் தாய் தந்தை சொல்தான் வேதவாக்கு. 2 வருடத்திற்கு முன்புதான் விதார்த் சுமிதாவிற்கு 2 குடும்பங்களின் முன்னிலையில் ஊரே மெச்ச திருமணம் நடந்தேறியது. விதார்த் தன் மனைவியை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வான். ஆனால் அவளின் மாமியார் மணிக்கு ஒரு தடையாவது சுமிதாவை தேல் கட்டுவது போல் கொட்டி கொண்டே இருப்பார். திருமணமான 2 வருடத்திற்கு பின்பும் சுமிதா தாயாகாமல் இருக்கும் காரணத்தினால் இப்போதெல்லாம் அன்னத்தின் பேச்சு அதிகமாகியது. பொறுத்து பொறுத்து பார்த்த விதார்த் தன் மனைவியை தாய் வசைப்பாடுவது பொறுக்காமல் ஒரு முறை அன்னையிடம் குரலை உயர்த்தி பேசிவிட்டான். அன்றையிலிருந்து சுமிதாவின் மீது அன்னத்துக்கு வன்மம் உண்டாகியிருந்தது. சுமிதாவோ தன்னால் தாய் மகனுக்கு இடையில் பிரச்சனை வரக்கூடாது என்று கணவனை மாமியாரிடம் தனக்கு சாதகமாக எதுவும் பேச விடாமல் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். இளையவன் விக்ரம் நம் கதையின் நாயகன். இவன் அப்படியே அவன் தாயை போல. அவன் ஏதாவது ஒன்று முடிவு செய்துவிட்டால் அதுபடிதான் நடக்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டையே இரண்டாக்கி விடுவான். அதையும் மீறி அவனை யாராவது கட்டுப்படுத்த நினைத்தால் தன் சுயரூபத்தை காட்டி விடுவான். இவனை பற்றியும் கதையின் போக்கில் தெரிந்து கொள்ளும். சந்தானமூர்த்தி. இவருக்கும் கோபம் அவ்வளவாக வராது. ஆனால் தந்தை சகோதரனைப் போல் மிருதுவானவரும் இல்லை. சில சமயம் அன்பாகவும் சில சமயம் கண்டிப்புடனும் செயல்படுவார். இவரின் மனைவி ஊர்வஷி. அமைதியான குணம் கொண்டவர். தன் கணவனை எதிர்த்து ஒரு சொல் சொல்ல மாட்டார். இவர்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். பெயர் இனியா. இவள் சரியான சுட்டி பெண். தன் அம்மாவை போலவே இவளும். இப்போதுதான் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். இவ்வளவுதான் இவர்களின் குடும்பம். லக்ஷ்மணமூர்த்தியின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நித்யாவின் வீட்டு முற்றத்தில் கூடியிருந்தனர். லக்ஷ்மணமூர்த்தி தன் குடும்பத்தினரை மோகன் மற்றும் வைத்தீஸ்வரியிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்கள் இருவரும் மாப்பிள்ளையைதான் அளவெடுத்து கொண்டிருந்தனர். நெடுநெடுவென்று 6 அடிக்கும் சற்று அதிகமான உயரத்துடன் முறுக்கேறிய புஜங்களுடன் சிவந்த நிறம் என வசீகரிக்கும் முகத்துடன் காணப்பட்ட விக்ரமை பார்த்ததுமே தாத்தா பாட்டி இருவருக்கும் பிடித்து போய்விட்டது. இவர்கள் அவனை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க விக்ரமோ யாருக்கோ பெண் பார்க்கும் படலம் நடப்பது போல் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் போனில் மூழ்கியிருந்தான். தாத்தா பாட்டியின் பார்வை தன் மகனின் மீது இருப்பதை அறிந்த லக்ஷ்மணமூர்த்தி ஃபோன் ஆஃப்னுப்பா என்று தன் மகனிடம் மெல்லிய குரலில் சொன்னார். முகத்தில் சலிப்பு தெரிய தன் தந்தை பேச்சிற்கு கட்டுப்பட்டு போனை அணைத்து பாக்கெட்டிற்குள் வைத்தான் விக்ரம். பொண்ணு வர சொல்லுங்களேன், பார்த்துடுவோம் என்று மரகத பாட்டி புன்னகையுடன் மாறா முகத்துடன் சொல்ல சரிங்க என்று மோகன் தன் மனைவி ஈஸ்வரிக்கு கஞ்சாடை காட்ட அவர் தன் பேத்தின் அறைக்கு சென்று அவளை அழைத்து வந்தார். தங்க நிற காஞ்சி பட்டில் சங்கு கழுத்தில் தங்க நெக்லஸ் ஜொலிக்க, காதில் பெரிய அளவிலான ஜிமிக்கி அழகாக ஆட, பிறை நெற்றில் வானவிலை போல் வளைந்த புருவங்களுக்கு இடையே சிறிதாக வட்ட பொட்டிட்டு சிறிது செயற்கை அலங்காரத்துடன் கூடிய இயற்கை அழகும் கலந்து எழில் ஓவியமாக வந்து நின்றாள் நித்யா. தன் பாட்டி சொல்லிக் கொடுத்தது போல் நிமிர்ந்து அனைவரையும் பார்த்து கைகூப்பி ஒரு வணக்கத்தை வைத்தாள். அனைவருக்கும் நித்யாவை பார்த்த உடனேயே பிடித்து போய்விட்டது. அன்னத்துக்கு நித்யாவை பிடித்ததோ இல்லையோ அவள் அணிந்திருந்த தங்க நகைகளை மிகவும் பிடித்திருந்தது. அதைவிட அவள் பெரிய நகைக்கடை ஓனரின் மகன் என்பதால் இன்னும் அதிகமாகவே பிடித்தது. அந்த ஒரு காரணத்திற்காகவே தன் கணவரின் சொல்லை தட்டாமல் இங்கு வந்திருந்தார். அனைவரும் பெண்ணை பார்த்து கொண்டிருக்க விக்ரமு அவள் புறம் மறந்தும் திரும்பவில்லை. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, வாமா வந்து பாட்டி பக்கத்தில் உட்காரு என்று மரகத பாட்டி பரிவாக சொல்ல அவள் தன் தாத்தா பாட்டியை பார்த்தாள். அவர்களோ போடா கண்ணு என கண்களாலே அனுமதி தர அவளும் சென்று மரகத பாட்டின் அருகில் அமர்ந்தாள்.
இங்க பாருமா நித்யா, இனி நாங்களும் உனக்கு குடும்பமாகிட்டோம். நீ உன் தாத்தா பாட்டி கிட்ட பேசுற மாதிரியே எங்ககிட்ட பேசலாம் என்றாள். பதட்டத்தை அறிந்து அவளின் கரத்தில் அழுத்தம் கொடுத்து ஆறுதலாக சொன்னார் மரகதம். நித்யாவிற்கு அவரின் பேச்சு ஒரு பக்கம் நிம்மதியை தந்தாலும் இன்னொரு பக்கம் பயத்தை உண்டு பண்ணியது. அது எதனால் அந்த பயம் என்பதை அவள் மட்டுமே அறிவாள். ஹாய் அண்ணி, நான் இனியா, உங்களோட ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணான நாத்தனார் நான் தான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி என்று இனியா சொல்ல அவளுக்கு மெல்லிய சிரிப்பை மட்டுமே கொடுத்தாள் நித்யா. ஏய் வாயாடி, நீ மட்டும் இன்ட்ரோ ஆகிட்ட, என் தங்கச்சிக்கிட்ட நான் அறிமுகம் ஆகிக்க வேண்டாமா என செல்லமாக அதட்டிய சுமிதா. நித்யா, நான் சுமிதா, நீ கட்டிக்க போகிறவரோட அண்ணன் பொண்டாட்டி, உன்னோட அக்கா என்னை இதழ் வரைய சொன்னவர். இனியா சொன்ன மாதிரி நீ ரொம்ப அழகு, சிரிச்சா இன்னும் அழகாக இருக்க, என்னோட குழந்தை ரொம்ப கொடுத்து வச்சவர் என்றாள் சுமிதா. அவள் பதில் பேசாமல் மௌனமாக தலை குனிய ஊர்வசியோ, என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற, அத்தையே சொல்லிட்டாங்களே நாங்களும் உங்கள் குடும்பமாகிட்டோன்னு, அப்புறம் என்ன தயக்கம் என்று கேட்க, இல்லை அது என தயங்கியவள், ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, போக போக பழகிறோம் என்று சொன்ன நித்யாவின் இனிமையான குரலை கேட்டு அனைவரும் முகம் மலர்ந்தனர். அண்ணி, நீங்கள் பேசுனீங்களா இல்லை பாடுனீங்களா, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா உங்கள் வாய்ஸ் என்று இனியா சொல்ல நித்யா புன்னகைத்தாள். தான் எதுவும் பேசாமல் நித்யாவும் மற்றவர்களும் பேசுவதை மட்டும் பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்தார் அண்ணம். டேய் விக்கி, என்னடா யாருக்கோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இப்படி இருக்க, பொண்ணு பாரு என்று விதார் தன் தம்பியிடம் மெதுவான குரலில் சொல்ல, பார்த்து என்ன பண்ண என சலிப்புடன் சொன்னான் விக்ரம். என்னது பார்த்து என்ன பண்ணவா? டேய் ஏன்டா இப்படி பேசுற? நிஜமா பொண்ணு அழகா இருக்காங்க, உனக்கு இந்த பொண்ணு தான் மேட்சிங்கா இருப்பாங்கன்னு தோணுது, நீயும் பாரேன் என்று விதார்த் சொல்ல, எனக்கு எது மேட்சிங்கா இருக்குன்னு எனக்கு தெரியும், மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது என்று எரிச்சலுடன் சொன்னான் விக்ரம். என்னடா பொண்ணு பக்கம் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? இஷ்டம் இல்லைன்னா முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானடா என்று விதார்த் கடிந்த குரலில் சொல்ல, நம்மளை பெத்தவர்கிட்ட சொன்னேனே, நான் சொல்லியும் கேட்காம அவர் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எதை மனசுல வச்சுட்டு இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, அவர் நினைக்கிறது நடக்காது, இந்த கல்யாணமும் நடக்காது என்று உறுதியான குரலில் சொன்னான் விக்ரம். விதார்த் அதற்கு மேல் தம்பியிடம் பேசவில்லை. தந்தையிடம் பேசிக்கொள்ளலாம் என இருந்து விட்டார். பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேலே என்ன பேசணுமோ அதை பேசி முடிச்சிடலாம் சம்மந்தி என்று மரகத பாட்டி சொல்ல, நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும் என்ற விக்ரமின் உறுதியான குரலில் அனைவரும் அவனை நோக்கினர். அதை கேட்டதும் விதார்த்துக்கு பீதியாக லக்ஷ்மணமூர்த்தி சிறிதும் கலக்கம் கொள்ளாமல், சமந்தி, உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கா என்று மோகனை நோக்கி கேட்டார். அதெல்லாம் இல்லப்பா, தாராளமா மாப்பிள்ளை பேசட்டும். நித்திக்கன்னு மாப்பிள்ளைய மாடிக்கு கூட்டிட்டு போடா என்று சொன்ன தன் தாத்தாவின் குரலில் தான் நித்யா இயல்பு நிலைக்கு திரும்பினாள். விக்ரம் அவளிடம் தனியா பேச வேண்டும் என்று சொன்ன நொடியே அவளுக்குள் பயமும் பதட்டமும் தொற்றிக் கொண்டது. இப்படிதான் நடக்கும் என அவளுக்கு முன்னமே தெரிந்திருந்தாலும் அவளின் இதயம் பயத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தது. தன் தாத்தாவிற்கு தலையை மட்டும் அசைத்து சம்மதம் தெரிவித்தவள் எழுந்து மாடிப்படி ஏறினாள். வீட்டின் டெரஸ் பகுதியில் நித்யா தலை குனைந்து கரங்களை பிசைந்தபடி நிற்க அவளுக்கு முதுகை காட்டியபடி நின்றான் விக்ரம். சில நிமிடம் மௌனமே அங்கு ஆட்சி புரிய விக்ரம் தான் முதலில் பேச தொடங்கினான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என் அப்பாவோட வற்புறுத்தலால தான், வேற வழி இல்லாம இங்க வந்தேன். அதனால நீயே எல்லார்கிட்டையும் சொல்லிடு, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு என சொல்லிவிட்டு அவளின் முகத்தை கூட பார்க்காமல் அகன்று விட்டான் விக்ரம். இப்போது நித்யா அனைவரின் முன்னிலையிலும் நின்றாள். உனக்கு எங்கள் வீட்டு பையனை பிடிச்சிருக்குதானே என்று மரகத பாட்டி நித்யாவிடம் கேட்க அவள் லக்ஷ்மணமூர்த்தியை பார்த்தாள். அவர் கண்களாலேயே அவளுக்கு ஆறுதல் அளிக்க கண்களை மூடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் பிடிச்சிருக்கு என்றாள் ஒற்றை வார்த்தையில். நித்யாவின் இந்த பதிலில் இத்தனை நேரம் அவள் முகத்தை ஏறெடுத்து பார்க்காத விக்ரம் கோபமாக அவளை ஏற்று பார்த்தான். அவன் பார்வையில் அப்போது ஒருவித குழப்பம், அதிர்ச்சி என பல வகை உணர்வுகள் கலந்து தெரிந்தது. அதற்கு மேல் அவன் எதுவும் பேச முடியவில்லை. அப்புறம் என்ன, பொண்ணே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு, அடுத்து கல்யாணம் தானே என்று சந்தோஷத்துடன் சந்தானமூர்த்தி சொல்ல, ஆமாப்பா, நம்ம வீட்டில் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் நடக்கப் போகுது என குதூகலித்தாள் இனியா. சம்மந்தி, மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையே, அவருக்கு எங்க பேத்தியை பிடிச்சிருக்கு தானே என மோகன் தயங்கி தயங்கி கேட்க, என் பையனுக்கு உங்க பேத்திய போட்டோல பார்த்ததும் பிடிச்சு போச்சு, இருந்தாலும் அதை உங்க மாப்பிள்ளை வாயால கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே என்ற லக்ஷ்மணமூர்த்தி. கண்ணா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு தானே
என்று தன் மகனிடம் கேட்டார். அவரின் முகத்தில் வெற்றி புன்னகை உதித்தது. அதை பார்த்து சலித்து கொண்ட விக்ரம் இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற விதத்தில் பிடிச்சிருக்கு. என்றான். விக்ரமின் இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் மோகன் வைத்தீஸ்வரிக்கு முழு சந்தோஷம் ஏற்பட்டது போல் இருந்தது. பெண் பார்க்கும் படலத்தில் மாப்பிள்ளையை தாத்தா பாட்டி பார்த்தாச்சு, வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து எடை போட்டாச்சு. பெண்ணை மாப்பிள்ளையின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்தாச்சு. மாமியார் அவளது நகைகளையும் சொத்து மதிப்பையும் எடை போட்டாச்சு. தனியே பேச சென்றால் முகத்தை கூட பார்க்காமல் தனது தீர்மானத்தை மட்டும் தீர்மானமாக சொல்லி செல்கின்றான் விக்ரம். என்ன வகை இவன்? எதற்காக விக்ரம் திருமணத்திற்கு ஒத்துவர மாட்டேன் என்கின்றான்? லக்ஷ்மணமூர்த்திக்கும் நித்யாவிற்கும் ஏற்கனவே தகவல் பரிமாற்றம் உண்டோ என்பதை தொடர்ந்து ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.